2 நாள் முன்னாடி நான் திமுக கள்ள ஓட்டு போட்டுச்சு அப்படி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த வீடியோ நீங்க என்னோட ப்ரொஃபைல்ல வந்து பார்க்க முடியாது. ஆனா இன்னும் என் ப்ரொஃபைல்ல தான் இருக்கு அந்த வீடியோ. நேற்று ஒரு மெசேஜ் வந்துச்சு, இந்தியா சட்டப்படி இந்த வீடியோ வந்து இந்தியாவில் மட்டும் பிளாக் பண்றோம் அப்படின்னு. இப்போ அந்த வீடியோ வந்து நான் ஃபேக் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி போட்டேன்னா அந்த வீடியோ நீங்க ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணலாம் வேர்ல்டு வைடா. இல்ல ஏன் மேல வந்து பொய்யா பரப்புறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேஸ் போடலாம். இது ரெண்டுமே பண்ணாம இந்தியாவில் மட்டும் பிளாக் பண்றீங்கன்னா நீங்க வந்து தேர்தல் ஆணையத்துல ஓட்டை இருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். இல்ல இந்த கவர்மெண்ட் சரியில்லைன்னு மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த வீடியோ வந்து பிளாக் பண்ணதுல எனக்கு எந்த நஷ்டம் கிடையாது, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா எதனாலன்னு சொல்லாம ஒரு ரீசனே இல்லாம அதை வந்து பிளாக் பண்றதுதான் தப்பு. என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கறேன். நான் போட்ட எல்லா வீடியோ வேணா பிளாக் பண்ணிக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரீசன் வேணும். இல்ல சும்மா இந்தியாவோட சட்டத்தின் படினா என்ன சட்டம்னு தெரியல, பொய்ய பரப்புனா இந்தியா சட்டத்துல ஒரு ஓகே எனக்கு தெரியும், அது பொய்யே கிடையாது. உண்மையே மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கா இந்தியால? அது என்ன மேட்டர்னு தெரியல, வந்து மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கும் போல, அதான் சட்டம் போல. இந்தியா ஒரு கருத்து உரிமை இல்லாத ஒரு நாட்டுல இருக்கிறதா நினைச்சா கொஞ்சம் மன வருத்தமாவும் இருக்கு. நாடு நல்லாதான் இருக்கு, நாட்டை ஆள்றவன் தான் சரியில்லை.